ஏக்கா சுபி பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கால்லக்கா. ஆமாட்டி, சேலையும் சரி தம்பி வாங்கிட்டு வந்த நகையும் சரி என்ன அழகா இருக்குல்ல. தம்பி நல்லா இருக்குடா உன் செலக்ஷனு. இருக்கும், யார் வீட்டு காசு? நான் கஷ்டப்பட்டதுல இருக்கும், இல்லாமையா இருக்கும்? இங்க பாரு கண்ணகி, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத. நாங்களும் சின்ன வயசுல என் தம்பியை பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்தவுக தான், இல்லைன்னு சொல்லல சரியா. இப்ப ஏதோ நீயும் என் தம்பி கூட சேர்ந்து சம்பாரிச்சிட்டு இருக்கங்கிறதுக்காக உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. உனக்கு தான் பேச தெரியும்னு. என்னங்க, உங்க அக்கா வீட்டுக்கு செய்யறது செய்ய வேண்டியது செய்யறது கூடாதது எல்லாம் செஞ்சாச்சா? போதுமா? இப்ப திருப்தி அவங்க அக்காக்கெல்லாம் இதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க, நடந்துருச்சுல்ல. வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை பார்த்துக்கிறேன். கனகி, என்ன மிரட்டுறியோ, பிளாக்மெயில் பண்றியோ? வீட்டுக்கு வாங்குற, வீட்டுக்கு போங்கிற என்ன கண்ணகி? பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. நான் மிரட்டுறேனாவா? என்னோட சுயரூபம் உங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு வாங்க, சுயரூபம் என்னன்னு நல்லா சீக்கிரம் கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். இங்க பாரு கண்ணகி, என்ன நீ சம்பாரிச்சேன்னு சொல்ற? நான் என்ன சும்மா நீ நீ சம்பாதிச்சு சோறு போட்டுட்டு இருந்தேன், நான் உன் சம்பாத்தியத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஏன் நான் சம்பாதிக்கலையா? நீ வர்றதுக்கு முன்னாடி சொத்து சுகம் எல்லாம் நான் தேடி வச்சிருந்தேன். என் அக்காக்க எங்கள் வீட்டை எப்படி காப்பாற்றி எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை எப்படி ஆளாக்கி பார்த்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும் சொல்லு? எங்கள் அம்மா இருந்திருந்தா எங்கள் அக்காக்களை இன்னும் 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 இன்னுமே நல்லா வச்சுருந்துருக்கும். என்ன பண்ணுறது, உன்னை கட்டின நேரம் எங்கள் அக்காக்களுக்கு பார்க்க கூட முடியல, அவங்க கூட எதுவும் செய்யவும் முடியல, பார்க்கவும் முடியல, பேச முடியாத நிலைமையை ஆக்கி வச்சிருக்க நீ. என்னென்ன பேசணுமோ எப்படி எப்படி பேசணுமோ எல்லாம் பேசுங்க, பேசுங்க. நானும் பார்க்குறேன் நீங்கள் என்னதான் பேசுறீங்க அப்படின்னு. இங்க எப்படி பேசுறேன்னு மட்டும் நினைக்காத, இங்க மட்டும் இல்ல அங்க வந்தாலும் நான் இதைத்தான் பேச போறேன். அப்ப நீ பாத்துக்கிட்டு இரு. அந்த அளவுக்கு ஆகி போச்சுல்ல தம்பி. உன்கிட்ட இவ வம்பு பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லுடா. ஆனாலும் உன்கிட்ட நகை பகையெல்லாம் நாங்கள் கேட்கலடா. நீ நல்லபடியாக வந்தா போதுன்னு தான் நினச்சோம். ஆனால் இப்படியெல்லாம் கொண்டு வந்து செய்வேன் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலடா தம்பி. ஆமாடா தம்பி. சரி சரி, ஏ கண்ணகி, நான்லாம் நல்ல ஃபுல் கட்டு. எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். ஏன் கண்ணிக்கு அப்படி சொல்ற? சாப்பிட்டுட்டு போமா. சி, நான் இங்கே சாப்பிடணும், வேண்டாம். இங்க பாரு, சாப்பிட்றது அப்படின்னா இங்கே சாப்பிட்டுட்டு வந்துரு. போகிற வழியில் எனக்கு சாப்பாடு வேணும், டீ வேணும், அது வேணும், இது வேணும், பசிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பிட வர மாட்டேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. சாப்பிட்றது அப்படின்னா இப்போவுமே சாப்பிட்ரு. எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். போகலாமா? வா. நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல? நீங்கள் இதைத்தானே எதிர்பார்த்தீங்க? நீங்கள் நினச்சபடி நடந்துருச்சுல்ல? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ஆமாம்மா, நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இங்கே பாரு கண்ணகி, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத சரியா. நாங்கள் நீயும் என் தம்பியும் வந்தால் மட்டும் போதும் தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம். அதை தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசாத கண்ணகி. நீயும் என் தம்பியும் நின்னா மட்டும் போதும் தான் நினச்சோம். ஆனால் என் தம்பி இப்போ இவ்வளோ செஞ்சுட்டான், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. இங்கே பாருங்க, பதிலுக்கு பதில் என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பேன், அப்போ நீங்கள் கொண்டு பதிலுக்கு பதில் இதெல்லாம் செய்யணும், புரிஞ்சுதா? ஹே, அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ஏன் அக்காவுக்கு நான் செஞ்சது அதுக்கு உள்ள சீர்முறை. அவங்க திருப்பிக்கிட்டு எனக்கு அதையே செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் வேலையை பாரு சரியா? அது எப்படிங்க? நம்ம மட்டும் அவ்வளவுமே இவங்களுக்கு செய்வோமா? இவங்க திருப்பி கொண்டு வந்து நமக்கு செய்ய மாட்டாங்களா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க நீங்க பேசுறது? அதெல்லாம் அப்படிதான். நீ ஒன்றும் என் அக்காவுக்கு செய்யல, செஞ்சது ஃபுல்லா நான் தான். இந்த கேள்வி கேட்குற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வா, சொல்லிட்டேன். கண்ணகி, இருந்தாலும் சாப்பிடாம போக கூடாதுமா. மனசு கஷ்டத்தோட என் பிள்ளைக்கு நிலைமை என்னாகும்? நீ சாப்பிட்டுட்டு நிறைவா போமா. இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் சாப்பிட்டேன்னா எனக்குள்ள மரியாதை என்ன? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ ஏன் எங்களை தப்பாக எடுத்துக்காதம்மா. நாங்கள் ஒரு நாளும் உன்னை தப்பாகவே எடுத்துக்க மாட்டோம். என் கூட பிறக்காத தங்கச்சி தான் நீ, தெரியுமா? எனக்கு என் அக்கா மட்டும் இல்லை, நீ ஒரு தங்கச்சியும் இருக்கிற, அதை முதல்ல நினச்சிக்கோ. ஆனால் நீ தான் எங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டே கண்ணகி. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை தெரியுமா? ஆமாம் ஆமாம், நம்பிட்டேன். ரொம்ப தான் வந்து தங்கச்சியை பார்த்து பேசிட்டு இருக்கியா? இப்போ தான் பெருசாக பேச வந்துட்டியா? என்னமோ இந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு தான் நல்லா வந்து எங்கள் வீட்டுக்கு வருவியா? மற்ற ஒரு நாளாவது நீங்கள்லாம் வந்திருப்பீங்களா? வந்ததே கிடையாது. இப்போ தான் பெருசாக பேச வந்துட்டியா? என்னமோ என்னோட காசு ஃபுல்லாக இன்றைக்கி அழிய வேண்டியது நிலமையாக இருந்திருக்கும் போல், அழிஞ்சிருச்சு. இனி என்ன பேசி என்ன ஆக போகுது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. விடுமா கண்ணகி, இனிமே அடிக்கடி உன்னைய பார்க்க வந்துடுறோம். ஐயோ அம்மா, ஒன்றும் வேண்டாப்பா, நீங்க எப்பவும் போல இருங்க, எனக்கு தொந்தரவு கொடுத்துடாதீங்க. அப்புறம் சொல்கிறேன், வந்தாதான் உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் வரலன்னு வேற குறை சொல்லிட்டு இருக்க. என்னதான் போ. என்னோட மகளுக்கு அடுத்த மாதம் கல்யாணத்தை முடிவு பண்ண போகிறோம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அமைஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் தான் அவளுக்கு. ஹரிணி செல்லத்துக்கா? ஐயே, என்ன கண்ணகி சொல்கிற?
நிஜமாவா? வந்துடுறோம். ஆமாம் ஆமாம், மாப்பிள்ளை தான் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சிருவோம். ஐயோ, நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வராமல் எப்படிம்மா இருப்போம்? அதெல்லாம் கண்டிப்பாக வருவோம், நீ கவலையே படாது. என் தம்பிக்கு இருக்க ஒரு பொண்ணுக்கு நாங்கள் வராமல் இருப்போமா என்ன? கண்டிப்பாக வரோமா? ம். சரி, போகலாமா? வா. தம்பி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுடா. ஆமாடா தம்பி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு அடிக்கடி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுடா. அக்காலாம் இருக்கோம்ல, நான் எப்போ உன்னை நினச்சிட்டு தாண்டா இருப்போம். ஆனால் நீ தான் எங்கள் கூட பேசவே மாட்டேங்கிற. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி உன் ஞாபகம் தாண்டா எங்களுக்கு இருக்குமே. அட நீ வேறக்கா, ஏன்க்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? வீடு இப்போ இதில் என்ன இருக்கு? சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். அப்புறம் சரி தம்பி. சரிக்கா, வரோம்க்கா. சரியா? ஏய் வா, நேரம் ஆகுது. இதான் வந்துட்டேன். கண்ணகி, என் தம்பி பத்திரம். உன்னை நம்பி தான் என் தம்பியவே நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். ஒழுங்கா பத்திரமா பார்த்துக்க. ஐயோ, உங்கள் தம்பியை ரொம்ப தான் பத்திரமா பார்த்துக்கணுமோ? இன்னைக்கு இருக்கு அவருக்கு வீட்டுக்கு போய். அருந்தம்பி, வாங்கப்பா சாப்பிடுங்க. சோனி எங்கே? ஆமாக்கா, நாங்களும் சாப்பிட்டுட்டு சிங்கப்பூர் கிளம்புற வேலையை பார்க்கணும். இன்னும் 2 நாளில் கிளம்புறோம்க்கா. சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பணும். அதாப்பா நானும் கூப்பிடுறேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. இந்த வரேன்க்கா. சோனி எங்க அவ சாப்பிட்டாலாம்? சோனி முன்னே சாப்பிட்டுட்டாப்பா. சரி, நானும் போய் சாப்பிட்றேன். சத்யா வாமா. இல்லை இப்போ எனக்கு ஒன்றும் பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி பசிக்கலைங்கிற? வாடி. இல்லை வேண்டாம். அட வாண்ணா. ஏக்கா நீ வாக்கா, காலிலேருந்து பசியோடய கிடக்க என் கூடயே. நான் தான் சாப்பிடலான்னு நீ இன்னும் சாப்பிடாம இருக்கணுமா? வா வந்து சாப்பிடுவோம். செல்வி நீ போ, அக்கா வரேன். ஏரே நான் போகிறேன், பின்னாடி வரேன்னு. என்ன நீ வந்தால் தான் சாப்பிடுவேன். சரிக்கா. பெரியம்மா, சேலை கசகசன்னு என்னமோ போல இருக்கு. சேலையை அவுத்துட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கோ பெரியம்மா. சரிம்மா, வேற சுடிதார் எது புதுசு இருந்தா போட்டுக்க. என்ன எடி, நகை பத்திரம்டி. நகையை பத்திரமா பீரோக்குள்ளார வைக்கணும். என்ன? சரிங்க பெரியம்மா, நான் பத்திரமா பீரோக்குள்ளே வைக்கிறேன். ஏனோ தானே நான் அங்கிட்டு இங்கிட்டு கழட்டி போட்டா காணாம போயிடும்டி. அதுக்காக தான் பெரியம்மா சொல்றேன், பத்திரமா கொண்டு போய் வைக்கணும். என்ன? சரிங்க பெரியம்மா, நான் பத்திரமா அழகா கொண்டு போய் வச்சிடறேன். சரிம்மா, கொண்டு போய் வை. எடி என்னடி இந்த ஜாமான் சட்டெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. நான் வைக்கணுமா? போமா அங்கிட்டு. ஏன்டி மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சிட்டு இருக்க? அழகா பொம்பளை பிள்ளை சிரிச்சபடி இரு. உன் பிள்ளை என்ன தூங்குச்சுல, என்ன எதுன்னு பாரு. அதுக்கு கொஞ்சம் ரசத்தை ஊட்டி சோத்தை ஊட்டி விடு. என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. யாரோடலாம் சண்டை போடுறது வம்பளுக்கிறது மட்டும் திரி. மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு யாரோட சிரிச்ச முகமா பேசிக்கிட்டு இருந்தா தானே ஸ்ரீதேவி வரும்னு சொல்லுவாங்க. நீ இப்படி வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்லப்போ? அர்ஜுன் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா சரி போவாங்க மாமா, வாங்க மாமா, ஏதாவது ஒன்று சொல்ல. கொஞ்சம் நிறுத்திரியா? நீ நடந்தது என்னன்னு தெரியாம உன் வாட்டுக்கு அங்கே நடக்கிறது வேறம்மா. என்னத்தான் பெருசா நடக்குது? ஆமா, நான் என்ன அப்படியே போய் சொல்லுவா? புருஷனுக்கு வர நோக்காடலாம் எவடி போய் சொல்லுவா? புருஷனுக்கு இப்படி பிரச்சனைங்கிறது எவ்வளவு போய் சொல்லுவாளா? புருஷனுக்கு உண்மையா வந்துச்சு என்னடா பண்றதுன்னு நினைப்பாளுவ. புருஷன் என் பணையை வச்சு காசு பிடுங்குறாளுக. ஏமா, நீ நினைக்கிறது தான் தப்பு. வசந்தி சித்தி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அந்த சித்தப்பாவை கொன்னுட்டு கூட காசு வாங்கினாலும் வாங்கும். அப்படிப்பட்ட ஆளுமா. நீ அப்படிலாம் சொல்லாத வசந்தி சித்தியை பற்றி. உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமா. உனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இன்னொரு விஷயம், நான் நினச்சிட்டே நின்னேன். கரெக்டாக நீ மட்டும் தான் நிற்கிற. இங்கே பாரு, மாமா நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி 5 பவுன் போடவே கிடையாது. எதுவுமே செய்யலைல்ல நமக்கெல்லாம். இப்போ மட்டும் என்ன பெருசா? அப்போ எனக்கு எவ்வளோம்மா கொண்டு வந்தாங்க? 5 பவுனை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆடை ஒன்று பிடிச்சிட்டு சும்மா சீர்வரிசையை கொண்டுட்டு அவ்வளோக்கா எதுவுமே செய்யலை. இவன் சுபிக்கு மட்டும் 5 பவுன் மாமா வாங்கிட்டு வர்றாரு. அப்போ நீயும் அந்த வீட்டில் தானே மாமா கூட பிறந்த. மாமா ஏன் உனக்கு மட்டும் செய்யாமல் சித்தி பொண்ணுக்கு மட்டும் செய்கிறாரு? நிர்வி, சித்தி பாவம். அவன் என்ன தோணுச்சோ செஞ்சிருக்கேன். ஏதோ கோவத்தில் கூட பிடிவாதத்துக்கு செஞ்சிருப்பேன். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு பேசலாமா? சித்திக்கு தானே செஞ்சேன், வேற யாருக்குமா செஞ்சேன்? சித்திக்கு அது ஒரு பொம்பளை பிள்ளை, நீ 2 பொம்பளை பிள்ளை வச்சிருந்தீல. 2 பொம்பளை பிள்ளை பாவம்னு மாமா செஞ்சுருக்கலாம்ல. ஒன்றுமே செய்யலை. என் அப்போ மட்டும் அந்த பிடிவாத வீம்பெல்லாம் எங்கே போச்சு? இப்போ மட்டும் கண்ணகி அத்தைக்கு பயந்துட்டு வீம்புக்கு பண்ணுறாரு. அப்போ அந்த வீம்பெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல நமக்கு. எடி சும்மா நீ இரு சத்தியா, வேற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருப்ப. ஆமாம், உன்னா என்னையவே பிரச்சனை உண்டு பண்ணுறேன்னு சொல்லாதம்மா. நடக்கிறதுனா நான் அதை முதல் தெரிஞ்சுக்க. லூஸு மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ மாமா அப்படி பண்ணுறாரு, நல்லா சித்தியும் நல்லா ஹாப்பியாக இருக்குது. உனக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால் என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாடி, உன்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கதான் எனக்கு வேலை. என் பிள்ளைய யாராவது நானே குறை சொல்லிட்டு தெரியவேனா? வந்துட்டா பெருசாக பேசுறதுக்கு. சும்மா நான் அங்கிட்டு போடி அங்கிட்டு. ஏம்மா, நீயே யோசிச்சு பாரு. தெரியும் நான் என்ன சொன்னேன், யாது சொன்னேன்னு. மாமா நமக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணிக்கிட்டு சித்திக்கு பண்ணிக்கிட்டு போகுது. அப்போ என்ன ஏது நீயே கேளு. இப்போவே வேணா மாமாட்ட ஃபோன் பண்ணி கேளு. ஏன்டா தம்பி எனக்கு மட்டும் பண்ணலாம் வைக்கலன்னு கேளு. இதெல்லாம் உனக்கு எங்கம்மா புரியுது? நாட்டு நடப்பெல்லாம் ஏமாத்துறாங்கம்மா நம்மளை மட்டும். இப்போ சோனிக்கு சுத்தர வந்துட்டு சும்மா ஆனால் நின்றுட்டு போகிறாங்க. சோனிக்கு அவ்வளவும் அர்ஜுன் மாமா தான் செஞ்சார் சோனிக்கும். அப்போ சுபிக்கு மட்டும் என்ன எவ்வளவும் செய்கிறாங்க? அப்போ ஏன் என்னன்னு தனியாக நின்று யோசிமா. ஏக்கா நீ சாப்பிட வருவேன், நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். என்னக்கா
தாண்டி தோணத்தோறான்னு ஏதாவது ஒன்று சொல்லி சத்தியா என்னக்கா சொன்னா வேற என்ன மாமா ஏக்கா ஏமா நமக்கு மட்டும் ஒன்றும் செய்யல சித்திக்கு மட்டும் 5 பவுன் போட்டு போகுது அப்படிங்கிறா. அப்படியா கேட்டா ஆமா அவன் என்ன வீம்புல செஞ்சானோ அதுக்கு நம்ம சித்தி தானடி பாவண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சத்தியா சரியான ஆளா இருக்கிறான். ஆத்தி என்ன இப்படி சொல்லிட்டு போயிருக்கா. எம்மாடியோ பெரிய ஆளாத்தான் இருப்பா போல. பாவம் நம்ம சித்தின்னு நினைக்கல. இவளும் சேர்ந்துக்கிட்டு சொல்றான் மாமன் என்னத்துக்கு பண்ணானோ தெரியல. அவனே வீம்புக்கு கண்ணைக்காக பண்ணிட்டு போயிருக்கேன். அதை நினைக்காம சித்திக்கு மட்டும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இவ சத்தியம் மட்டும் எப்பவுமே எல்லாத்தையுமே பிரிச்சு பாக்குற ஆளுதாம்மா. நல்ல விவரமான ஆளுதான். என்னடி போ சாப்பிடுவா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டியாக்கா? சத்யா அப்படி சொன்னதுக்கு நான் ஏண்டி தப்பா நினைக்க போறேன். நீ நல்லா இருந்தா எனக்கு போதும்டி. சரிக்கா இருந்தாலும் அவ இப்படி சொல்றாளேக்கா. அவ சொல்லுவாடி நான் நினைக்க மாட்டேன். உனக்கு செஞ்சா என்ன எனக்கு செஞ்சா என்ன. நீ நல்லா இருந்தா சரிதான் எனக்கு. வா போய் சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் தம்பியும் பண்ணது தப்பு தானக்கா. உனக்கும் பண்ணியிருக்கணும். அவன் உனக்கு பண்ணாம எனக்கு மட்டும் பண்ணிட்டு போயிருக்கியான். அது என்னமோ தெரியல எனக்கு துருத்திட்டு இருக்கு. அட விரி செல்வி அவ சொல்றானா நீயும் ஆமா போ. காலேருந்து சாப்பிடாம வெறும் வயிறா கிடக்கு. இப்போ போய் சாப்பிடலாம்.